மாத்தறை தெய்வேந்திர முனை திவிநூர அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற மகாவிஷ்ணு ஆலயத்தினுடைய 769வது வருடாந்த உற்சவத்துல நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு காவடி நிகழ்வு. இந்த காவடி நிகழ்வு தொடர்பாக கடந்த நாட்கள்ல மிகப்பெரிய அளவான சர்ச்சை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள்லையும் செய்தித்தளங்கள்லையும் நீங்க அதிகமா பார்த்த செய்தி இதுவாகத்தான் இருக்கும். கடந்த நாட்கள்ல 2 பாதாள குழுக்களுக்கு இடையிலான ஒரு மோதலாகவே இந்த காவடி நிகழ்வு மாறி இருக்கிறது. இந்த காவடி நிகழ்வுல பல மோதல் சம்பவங்கள் நடக்கலாம், வன்முறை சம்பவங்கள் நடக்கலாம், தாக்குதல்கள் நடக்கலாம், துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் மூலமான அச்சுறுத்தல் கூட நடக்கலாம் என இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு அறிவித்து போலீசார் இந்த நிகழ்வை இடைநிறுத்துமாறு அல்லது இந்த காவடி நிகழ்வை இதிலிருந்து நீக்குமாறு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. ஆனால் இது தொடர்பாக மேலதிகமான சில முடிவுகள் இன்றைய நாள்ல எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எதுக்காக இது நடந்திருக்குன்ற முழுமையான ஒரு தகவலாக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த மாதம் 23ஆம் திகதி, அதாவது ஜூலை 23ஆம் திகதி மாத்தறையில் இருக்கிற தெய்வேந்திர முனை மகாவிஷ்ணு ஆலயத்தினுடைய 769வது வருடாந்த உற்சவ நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது என்பது என்னன்னா, மிக பெரிய அளவான பாதுகாப்புக்கு மத்தியில தான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. வழமையை விட காரணம் சொன்னா, ஏற்கனவே இதுல பெரிய அளவான அச்சுறுத்தல்கள் கோவில் நிர்வாகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஆரம்பித்தது எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, கடந்த வருஷம் நடந்த காவடி நிகழ்வுல கோயில் நிர்வாகத்துக்கும் காவடி குழுக்களுக்கும் இடையிலான ஒரு சில முரண்பாடு காரணமாக கடந்த வருடம் இடம்பெற்ற இந்த முரண்பாட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு அல்லது இல்லாம செய்யறதுக்காக இந்த வருஷம் என்ன செஞ்சுக்காங்கன்னா, கோவில் நிர்வாகம் சில குழுக்களை இதுல இருந்து நீக்கிட்டு பதிவு செய்கின்ற காவடி குழுக்களுக்கு மாத்திரம்தான் இந்த வருடம் நாங்க அனுமதி வழங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வழமையா 45 குழுக்கள் இந்த காவடி நிகழ்வுல பங்கு கொள்வாங்களாம். ஆனா இந்த முறை 25 குழுக்களை தான் தெரிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் பதிவு செய்த குழுக்களை தான் தெரிவு செஞ்சிருக்காங்க. ඒකෙන් ගත්ත තීරණයක් මත විනය විරෝධී විදිහට හැසිරිච්ච කණ්ඩායම් කිහිපයක් ඉවත් කරලා කණ්ඩායම් කොටසකට පමණක් මේ අවස්ථාව නිලමේවරයා විසින් ලබා දීමත් සමගම இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருந்த பொழுது கடந்த 20ஆம் திகதி கோயில் நிர்வாக தலைவருக்கு ஒரு அழைப்பு, தொலைபேசி அழைப்பு, பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய மிக முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட KPI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தொலைபேசியில் பேசுவதாகவும், இந்த நடன நிகழ்வு, அதாவது காவடி நிகழ்வுல தன்னுடைய குழுக்கள் இணைத்து கொள்ளப்படல, இது நீக்கப்பட்டிருக்காங்க, நீங்க இவங்களை இணைத்து கொள்ளாம இந்த நிகழ்வை நடத்தினீங்கள் என்றால் இதுதான் உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க பார்க்கிற கடைசி காவடி நிகழ்வாகவும் பெயராகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை தொலைபேசி மூலம் இந்த நபர் விடுத்திருந்தாரு கோயில் நிர்வாக தலைவருக்கு. இதை நீங்க போலீஸுக்கோ அல்லது புலனாய்வு பிரிவுக்கோ பாதுகாப்பு படையினருக்கோ தாராளமாக இந்த ஒளிப்பதிவை கொடுங்க, இது கண்டிப்பாக நடக்கும், என்னுடைய குழுவை இதுல இணைத்துக் கொள்ளல அப்படின்னு சொன்னால் என்ற ஒரு துணியோட தான் இந்த குரல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த நாட்கள்ல மீடியாக்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல அந்த குரல் பதிவு மிகப்பெரிய அளவாக எல்லா மக்களாலும் பார்க்கப்பட்ட ஒரு குரல் பதிவாக மாறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தாங்க. බැඳිච්ච පාතාල කණ්ඩායම් කිහිපයක් අතර ඇතිවෙච්ච සංවාද කිහිපයක් අපිට දැක ගන්න ලැබුණා. இதுக்கு பிறகு கடந்த 21ஆம் தேதி கோயிலுக்கு பக்கத்துல, அதாவது 2வது வீட்டினுடைய நுழைவாயில்ல ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. 2 மோட்டார் சைக்கிள்ல அதாவது மோட்டார் சைக்கிள் 2 நபர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றிருந்தாங்க. இந்த சிசிடிவி வீடியோக்கள் கடந்த நாட்கள்ல செய்திகள்ல நாங்க பார்த்த நேற்று முதல் நாள் இதெல்லாம் அதிகமாக செய்திகள்ல பார்க்கப்பட்ட செய்தியாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த நிகழ்வானது, இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவமானது ஒரு எச்சரிக்கை தான், எங்களுடைய ஆலயத்தையும் எங்கள் ஊரையும் காட்டி கொடுத்தவர்களுக்கு ஒரு பதிலடியான ஒரு துப்பாக்கி பிரயோகம் தான் இது ஒழிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த பகுதியை நீங்க விரைவில் பார்ப்பீங்க, இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த காவடி நிகழ்வை வைத்துக்கொண்டு 2 பாதாள உலக குழுக்கள் மோதிக்கொள்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார், புலனாய்வு பிரிவினர் மிகப்பெரிய அளவான விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு முக்கியமான தகவலை பொலிஸ்மா அதிபருக்கு நேற்றைய நாள்ல தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னு சொன்னா, வரப்போற காவடி நிகழ்வுகளை மையப்படுத்தி அல்லது காவடி நிகழ்வுகளுக்குள்ள ஊடுருவி
பலதரப்பட்ட மோதல் சம்பவங்களை நிகழ்த்துவதற்கு பாதாள உலக குழுக்கள் திட்டமிட்டிருக்காங்க. இது நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இதனால மக்களுக்கு சில அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 குழுக்களுக்கு இடையிலான மோதலாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரோன் மூலமான அச்சுறுத்தல் கூட நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றது புலனாய்வு தகவல்கள் மூலமாக பெறப்பட்டு பொலிஸ் மா அதிபருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டது. මේ පෙරහැරේ මේ කාවඩි අංග පමණක් මුළු පෙරහැරම නවත්තන්න එහෙම නෙවෙයි. මේ මෑත කාලේදී එකතු වෙච්ච කාවඩි අංග පමණක් ඉවත් කිරීම පිළිබඳව සලකා බලන්න කියලා பொலிஸ் மா அதிபர் உடனடியாக கோவில் நிர்வாகத்துக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அறிவிச்சாங்க. இந்த நிகழ்வை, அதாவது காவடி நிகழ்வை 28ஆம் 29ஆம் தேதி நடக்க போற இந்த நிகழ்வை இந்த பெரேர நிகழ்வுகள் இருந்து நீக்குங்க அப்படின்ற மாதிரி பாதுகாப்பு காரணங்களுக்காக இதை நீக்கிறதுக்கான ஒரு பரிந்துரையை செய்திருந்தாங்க. காரணம், அதிகளவான மக்கள் அங்க இந்த நிகழ்வுகளை பார்க்க வருவாங்க. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்த நிகழ்வுகளை பார்க்க வருவாங்க. அதிகமான மக்கள் வெளியிடங்கள்ல இருந்து வருவாங்க. காரணம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர்வலமாக, ஒரு மிகப்பெரிய பெரேராக, கண்டி பெரேரா போன்று இது நடக்கும். அந்த அளவுக்கு நடக்கும். கடந்த 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. 28, 29 தான் இந்த காவடி நிகழ்வு. கோவில் நிர்வாகம் ஏற்கனவே தெரிவு செஞ்சிருந்தாங்க 25 குழுக்களை. கடந்த முறை 45 குழுக்கள் இருந்து 25 குழுக்களை தான் இதில் தெரிவு செஞ்சாங்க. ஆனால் அதையும் நடத்துவது இல்லை. போலீசாருடைய பரிந்துரைக்கிணங்க இதை இடைநிறுத்துறோம் அல்லது இதை நீக்கிறோம் என்ற அறிவித்தலையும் விடுத்திருந்தாங்க. இன்றைய நாள்ல மாவட்ட செயலகத்தில், அதாவது மாத்தறை மாவட்ட செயலகத்தில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம், கடந்த வருடம் இந்த நடன குழுக்கள், அதாவது காவடி நடன குழுக்கள் 45 பங்கு பெற்றாங்க தானே, அந்த 45 குழுக்களையும் இந்த முறையும் இந்த காவடி நிகழ்வுகளை பங்கு பெற்றதுக்கான அனுமதியை வழங்கியிருந்தாங்க. கோயில் நிர்வாகம் 25 தான் வழங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள், இந்த சிக்கல்கள் காரணமாக எல்லாரையுமே இந்த முறையும் நாங்கள் ஈடுபடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதியை மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த நிகழ்வு, காவடி நிகழ்வு இப்ப நடக்க போகுது. ஏற்கனவே புலனாய்வு பிரிவு இதை நடத்தக்கூடாது, நடத்தினால் சில அசம்பாவிதங்கள், சில முருகல்கள், சில மோதல்கள் ஏற்படலாம் இந்த குழுக்களுக்கு இடையில் என்ற அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையிலான ஒரு சந்திப்பின் போது இது நடத்துறதுக்கான ஒரு அனுமதியை, ஒரு தீர்மானத்தை இப்ப எடுத்திருக்காங்க. எனவே இந்த விஷயம் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்பட்டது. 2 குழுக்களுக்கு இடையில பெரிய ஒரு அச்சுறுத்தலை விடுத்து ஒரு நிகழ்வையை நிறுத்துற அளவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக மாறியிருந்தது. இன்று நாட்கள்ல அதிகமான சமூக வலைத்தள பதிவுகளை பார்க்கும்போது, சகோதரமொழி பதிவுகளை பார்க்கும்போது இதற்கு எதிரான பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஒரு 2 குழுக்களுக்கு இடையிலான மோதலுக்கு ஒரு நிகழ்வை, பாரம்பரியமான நிகழ்வை நிப்பாட்டுறதா என்ற மாதிரியான விமர்சனம். දෙවිනුවර පෙරහැර කුඩාවැල්ල පෙරහැර කාවඩි නැතුව අපේ හැමෝටම පෙරහැර නැහැ වගේ. හැබැයි ආරක්ෂාව දෙනවා වෙනකොට මොකද කරන්නේ? කාවඩි නවත්තනවා. පොලිසියට බැරිද ආරක්ෂාව දෙන්න? 28ஆம் 29ஆம் தேதிகள் தான் இந்த நிகழ்வு நடக்க போகுது. எனவே இந்த விஷயம் தான் இந்த 2-3 நாட்களும் இன்றைய நாளிலும் அதிகமாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தி. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக.